ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். ஹவ் ஆர் யூ? இந்த ஸ்டாண்ட் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த நாட்களில் நம்ம மத்திய எழுதின சுவிசேஷத்தை நம்ம தியானித்தோம். இந்த நாட்களில் அடுத்த அதிகாரம் என்ன? கரெக்ட், மார்க் எழுதின சுவிசேஷம். நம்ம எல்லாரும் தியானிக்கலாமா? இதில் 7 காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-12. இதுல ஏசப்பா எப்படி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாரு, எப்படி யோவான் மூலம் பெற்றுக்கொள்கிறாருன்றதை நம்ம பார்க்க போறோம். நம்ம வாசிக்கலாமா? மார்க் 1ஆம் அதிகாரம் 1-12. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ, நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதுகிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்றும் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேய தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாய் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனுமாய் இருந்தான். அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் அவர், என்னுடைய நேசகுமாரன், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமா குட்டீஸ், யோவான் எப்படிப்பட்டவர்? ஒட்டகமயிர் உடைய தரித்திருந்தார். யோவான் யாரு? எலிசபெத்தினுடைய மகன். அவங்க ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யோவான் பிறந்தாங்க. அவங்க யோவான் எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது மரியாதை பார்க்கும் பொழுது அவங்க துள்ளி குதிச்சுதான் நம்ம கடந்த நாட்களில பார்த்தோம் இல்லையா? அவர் எப்படிப்பட்டவர்? ஞானஸ்தானத்தை கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை பெற்றிருந்தாரு. அப்போ ஏசப்பாவுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆனா என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் அப்படின்னு சொன்னோடனே அவர் எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் கொடுப்பார்? பரிசுத்த ஆவியினால. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆமா குட்டீஸ், ஹோலி ஸ்பிரிட்னால என்ன பண்ணுவாங்க? ஞானஸ்தானம் தருவாங்க. நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியினால ஒவ்வொரு நாளும் நிரம்பணும். அந்த கிருபையை ஏசப்பா கிட்ட கேட்கணும். சரியா? அப்ப அவர் வராற உடனே எல்லாரும் ஆயத்தமா இருக்கணும் தானே? அதே மாதிரி தான் உங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு வராங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என் வீடு அலங்கோலமா இருக்கு, நான் சுத்தம் செய்யணும்னு என்ன பண்ணுவீங்க? 10 நாளில் 1 மாதம் சுத்தம் செய்யாத வீடை ஒரே நாளில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சுத்தம் செஞ்சிருவீங்க. ஏன்னா உங்களை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்கும். என்ன பண்ணுவோம்? ஷெல்ஃபை க்ளீன் பண்ணுவோம், வீட்டை க்ளீன் பண்ணுவோம், பாத்திரத்தை க்ளீன் பண்ணுவோம். அவங்க வரும்போது, வா சூப்பராக வச்சிருக்கியே வீடு அப்படின்னு சொல்லணும். அந்த பெருமைக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஆயத்தப்படுத்துவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களை எடுத்து போட்டு, தீமையான காரியங்களை எடுத்து போட்டு மனம் திரும்புதலுக்கேற்ற பரிசுத்த ஆவியினால நீ என்ன பண்ணும்? நிரம்பிருக்கணும், ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும். நம்ம சின்ன குழந்தையில எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றிருப்போம், சரியா? அது அறியாத வயசுல. ஆனா எப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கீங்களோ, அப்ப என்ன பண்ணணும்? நீங்க எல்லாருமே முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். சரியா? அப்படி பெற்றுக்கொள்ளனா உடனே உங்க டாடி மம்மி கிட்ட கேட்டு சர்ச்சில் போய் என்ன பண்ணணும்? தண்ணீரினால ஜலத்தினால முழுகி நீங்கள் பெறும் பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும். உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஏசப்பா என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு நாளும் நிரப்புவார். எப்படி? நீங்கள் கேட்கும் பொழுது கட்டாயம் நிரப்புவார். சரியா? ஏசப்பா கிட்ட யார் ரொம்ப தாழ்த்தி இருந்தது? யோவான். எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளோ பெரிய ஞானஸ்தானம்
ஞானஸ்தானம் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி இல்லையா, எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி தன்னை தாழ்த்தி என்ன சொல்றாரு, அவருடைய பாதரட்சியை நான் அழுக்கிறதுக்கு கூட பாத்திரன் அல்ல. ஆமா குட்டீஸ், நம்ம எந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாலும் ஏசப்பாக்கு முன்னாடி நம்மளை எப்பொழுதுமே தாழ்த்தி அர்ப்பணிக்கணும். சரியா? ஓகே. அடுத்தது ஏசப்பா சாத்தானால சோதிக்கப்படுறாரு. அதை பார்க்கலாமா? 2வது காரியம். சரியா? மார்க் எழுதின சுவிசேஷம் 12-15 வரலும் அவர் என்ன சொல்றார், உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலீலியாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆமா குட்டீஸ், ஏசப்பா யாரால சோதிக்கப்பட்டது? 40 நாள் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் சாத்தானால சோதிக்கப்படுறாரு. அங்க எல்லா காட்டு மிருகங்கள் நடுவுல சஞ்சரித்திருக்கும். காட்டு மிருக வனாந்தரம் எப்படின்னு காடு தானே, அங்க காட்டு மிருகங்களோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் என்ன பண்ணாங்க, அவருக்கு ஊழியம் செஞ்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, யோவான காவலில வச்சுட்டாங்க. ஆனாலும் சுவிசேஷத்தை சொல்றத விடல, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறத விடல. சரியா? அடுத்தது அதே மாதிரி தான். சில டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், தவறு செய்வோம், பொய் சொல்லுவோம், எல்லா விதமான துன்பங்களுக்கு நம்ம ஆளாக்குவோம். ஆனா நம்மளை எப்பவுமே ஏசப்பாக்கு முன்னால், ஏசப்பா எப்படி சோதிக்கப்பட்டு என்ன பண்ணாரு, ஜெயிச்சாரோ அதே நாமளும் என்ன பண்ணோம், ஜெயிக்கணும். நாம யாரு, ஜீசஸுடைய பிள்ளைங்க. ஏசப்பாவே சோதிக்கப்படும் போது நான் ஏமாத்துறோம். ஆனா அந்த சோதனையில ஜெயத்தை கொடுக்கிற வல்லவர் உனக்குள்ள இருக்கிறார். யாரு? ஏசப்பா. சரி, 3வது காரியம் என்னது, ஏசப்பா ஊழியத்தின் ஆரம்பம். ஏசப்பா கூட ஊழியம் செஞ்சிருக்கிறாரு இல்ல குட்டீஸ்? ஓகே. மார்க் 16-20 வரை நம்ம வாசிக்கலாமா? அவர் கலீலியாவில் கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவளாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரியாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபெதேயாவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபெதேயாவையும் கூலி ஆட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அம்மா குட்டீஸ், இங்க ஏசப்பா என்ன பண்றாரு, ஊழியம் பண்றாரு. யாரை கூப்பிடுறாரு? கடல்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் மீன் பிடிப்பாங்க இல்லையா, அந்த மீன் பிடிச்சிட்டு இருக்கிறது யாரு? பேதுருவும் அந்திரேயாவும் என்ன பண்ணாங்க, மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. செபெதேயாவின் குமாரன் யாக்கோவும் அவனுடைய சகோதரன் யோவானும் என்ன பண்ணாங்க, படவில் இருந்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, என் பின்னே வாருங்க, நான் உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் அப்படின்னு சுவிசேஷத்தை சொன்னாரு, ஊழியம் செய்தாரு. அப்படி அவங்க என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம என்ன பண்ணாங்க, எல்லா வலைகளையும் விட்டு போட்டு யார் பின்னாடி போனாங்க, ஏசப்பா பின்னாடி போனாங்க. நாம கூட எப்படி இருக்கணும், ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருக்கணும். இந்த வயசுல என்னால என்ன ஊழியம் செய்ய முடியும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இல்லை குட்டீஸ், நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் வேனில் போகிற டைமில் மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம். யார் மற்றவங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கலாம். அதுவும் ஒரு ஊழியம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சோகமாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லலாம், ஏய் கவலைப்படாதப்பா, நான் வணங்குற ஜீசஸ் கிட்ட உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நிச்சயமாக இந்த வியாதி உனக்கு சரியாகும், நிச்சயமாக நெக்ஸ்ட் டைம் நீ நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்ப, நான் ஏசப்பா கிட்ட உனக்காக ஜெபிச்சுக்கிறேன்னு சொல்கிறதும் ஒரு ஊழியம்தான். நீ உன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை மன்னிக்கிறதும் ஒரு ஊழியம்தான். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஒரு ஊழியம்தான். உங்கள் மிஸ்ஸுக்காக, அவங்களுடைய ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணுறதும் ஒரு ஊழியம்தான். இதெல்லாம் நம்ம செஞ்சால் ஏசப்பாவுக்கு நம்ம பிரியமான பாத்திரமாக இருப்போம். இருப்பீங்களா குட்டீஸ்? ஓகே. அடுத்தது 4வது காரியம், ஏசப்பா அசுத்த ஆவிகளை என்ன பண்ணுறாரு, விரட்டுறாரு. அது எங்கே இருக்கு தெரியுமா? மார்க் 21 21-28 வாசிக்கலாமா? பின்பு
கப்பர்நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரைப் போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெபாலயத்தில் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேனாக இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகளை இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலீலியா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. பாத்தீங்களா குட்டீஸ்? ஏசப்பா என்ன பண்றாரு? அந்த அசுத்த ஆவிகளை, அந்த அலக்கழித்த அந்த அசுத்த ஆவிகளை ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னவனே என்னாச்சு? வெளியே போயிடுச்சு. இந்த விதமான ஒரு அற்புதத்தை யார் பெற்றிருந்தாரு? இந்த பைபிளில் நிறைய தீர்க்கதரிசிகள் பெற்றிருந்தாங்க. அதில் எலியாவும் என்ன பண்ண, தெய்வனால தேற்று என்ன அற்புதங்களையும் அவர் செய்தாரு. ஏன் உங்களால் செய்ய முடியாதா? உங்களால செய்ய முடியும். விசுவாசத்தோட உங்க டாடி மம்மிக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ தலையில கை வச்சு, இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால இந்த பிசாசுகள் வெளியேறுவதாக நீங்க இயேசுவின் நாமத்துல நீங்க சொல்லும் பொழுது அது என்ன ஆகும்? அந்த அசுத்தாவிகள்ல போயிடும். பாத்தீங்களா? அந்த பிசாசு கூட ஏசப்பா பார்த்தது, நீங்க பரிசுத்தராச்சே, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க அங்க போயிடுறோம், பன்றி குட்டத்துக்குள்ள போயிடுறோம்னு அந்த அசுத்தாவிகள் என்ன பண்ணது? அலறி அடிச்சு போச்சு. ஆமா குட்டீஸ், நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகள் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்ம விசுவாசிக்கணும். ஜெபிச்சுட்டு உடனே இது நடக்குமா என்று அவிசுவாசத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம மனுஷங்கள் மாமிசமானவன் தானே, ஆனா ஏசப்பா கிட்ட அந்த கிருபை நீங்க கேட்கும் பொழுது சுகமளிக்கிற வரத்தை கூட ஏசப்பா உங்களுக்கு தர இப்பவும் ஆயத்தமா இருக்கிறாரு. அவருக்காக நீங்க என்ன பண்ணும்? சீக்கிரமா எழும்பணும். சரியா? ஏசப்பா கிட்ட கேட்பீங்களா? விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தினால. இந்த உலகத்துல இயேசுவின் நாமத்தை தவிர வேறொரு நாமும் நமக்கு இல்லை. சரியா? ஓகே, அடுத்தது 5-6 காரியம் ஏசப்பா செய்யற அற்புதங்கள் எப்படி குணப்படுத்துறாருன்றதை நம்ம பார்ப்போம். மார்க்கு 29-34 நம்ம வாசிக்கலாமா? உடனே அவர்கள் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன், அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டிலே பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தார். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்டே போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். சாயங்காலமாகிய சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளைகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லார் வீட்டும் வாசலுக்கும் முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளிலால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்தபடியினால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. பாத்தீங்களா குட்டீஸ்? ஒரு மாமி என்ன பண்றாங்க? சீமோனுடைய மாமி ஜுரமா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவரை குறித்து சொல்லும் பொழுது அவரை தொட்டு சுகமாக்குனாங்க. அதே தான் குட்டீஸ், நீங்களும் நானும் ஏசப்பா பிசாசை துரத்துக்கிறவர்களாகவும் எல்லா நோய்களை குணமாக்குறவர்களாகவும் எல்லா ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராகவும் இந்த பூமிக்கு வந்தாரு. நாம அவருடைய பிள்ளைங்க. அவருடைய இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தினால மற்றவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணோம்? நீங்க சொல்லணும். உங்க ஸ்கூல்ல யாராச்சும் ஃபீவர்ல வந்திருப்பாங்க, என்னால சுத்தமா முடியலடா, பலவீனப்பட்டு வந்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணும்? ஒருவேளை அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா அவங்க தலைமையில கையை வச்சு நீங்க ப்ரேயர் பண்ணலாம். ஒருவேளை எதிர்ப்பு இருக்குன்னா நீ என்ன பண்ணும்? தனியா அவங்க பேரை சொல்லி, ஏசப்பா என் ஃப்ரெண்டு சுந்தருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம், அவங்க உடம்பு சரியில்லை, அவங்கள நீங்க தொட்டு குணப்படுத்துங்கப்பா, அவங்களுக்காக நான் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறேன், அவனையும் ரட்சிங்க ஏசப்பான்னு இயேசுவின் நாமத்துல நீங்க கேட்கும் பொழுது என்ன ஆகும்? அவருக்கு
அவங்களுக்கும் உடம்பு சரியாகும். கூடிய சீக்கிரத்துல அவங்களும் இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு உனக்கு பிரியமாவும் இருப்பாங்க. நீங்க 2 பேரும் கர்த்தருக்கு பிரியமாவும் வாழலாம். சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்த காரியம், ஏசப்பா என்னுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருந்தது பார்க்கலாமா? மார்க் 35-39 வரலும் பார்க்கலாமா? வாசிக்கலாமா? அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமானும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், முதலால் அவ்விடங்களுக்கு போவும் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலீலியா நாடெங்கும் அவர்களுடைய ஜப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்தார். பார்த்தீங்களா குட்டி, ஏசப்பாவுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு வனாந்தரத்தில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, தனிமையில் ப்ரேயர் பண்ணுறாரு, முழங்கால் படிட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. நம்ம கூட நின்று நம்மளும் வனாந்தரத்தில் போகணும் இல்லை, நீங்கள் உங்கள் அறை வீட்டுக்குள்ளே முழங்கால் படிட்டு பைபிள் வாசித்து ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் உங்களிடத்துல நிரம்பி என்ன பண்ணுவார், உங்களை அபிஷேகத்தினால நிரப்பி ரகசியங்களை சொல்லுவார். சாமுவேல் 7 வயதுள்ள சாமுவேலுக்கு ஏசப்பா தரிசனம் கொடுத்தது போல உங்களையும் அவர் நேசிக்கிறார் குட்டீஸ். நீங்கள் இடம் கொடுக்கணும். அவர் உங்களை ஆசிர்வதிக்க தான் இருக்கிறாரு. சரியா? யாருமே ஏசப்பா இவன் கெட்டு போகணும், இவன் காலையில் எழுந்துக்கல, என்னை தேடலை அப்படின்னு விடலை. உனக்காக அவர் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறாரு. நாம் எந்த வழியில் போகிறோம், யாருக்கு முதலிடம் கொடுக்குறோன்றத கருத்தாக சிந்தித்து பார்க்கணும். நான் நைட்டெல்லாம் முழிச்சுன்னு இருக்கேன், காலையில் எழுந்துக்க முடியல, அப்படி இல்லை. அந்த கிருபை ஏசப்பா கிட்ட கேட்டால், ஏசப்பா அதிகாலையில் என்னை எழுப்பிடுங்க, நான் ஜெபிக்கணும், காத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நைட்டில் சொல்லிட்டு போங்களேன். ஏசப்பா நீங்கள் எந்த டைம் சொல்கிறீங்களோ அந்த டைமில் எழுப்பிடுவார். அதை பார்க்குறீங்களா? அந்த அனுபவம் பெற்றுக்கொள்ளணும். சரியா? நீங்களும் ஜபத்தில் எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக இருக்கணும். ஜப வாழ்க்கையில் விடவே கூடாது. ஏசப்பாவை கருத்தாக பிடித்துக்கொள்ளணும். சரியா? அடுத்தது 7வது காரியம், குஷ்டரோகிய ஏசப்பா எப்படி குணமாக்குறான்னு பார்க்கலாமா? மார்க் 40-45 வாசிக்கலாமா? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும், உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இப்படி சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமாகினதன் நிமித்தம் மோசே கட்டளையிடுகிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். பார்த்தீங்களா? ஏசப்பா கிட்ட ஒரு குஷ்டரோகியை கொண்டு வராங்க. அவர் கேட்குறாரு, உமக்கு சித்தமானால் எனக்கு சுகம் பாங்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஏசப்பா சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக்குன்னு சொன்ன உடனே உன்னுடைய குஷ்டரோகம்லாம் என்ன ஆயிடுச்சு? நீங்கிடுச்சு. ஆமா, நம்ம பைபிள்ல நம்ம பார்க்குறோம்ல, நாகமான் என்ன பண்றாரு? குஷ்டரோகத்தால நிலம்பிட்டு இருந்தாரு. அப்போ எலியா என்ன பண்றாரு? நீ போய் யோதா நதியில நீ குழி, அங்க இருக்க ஒரு வேலைக்கார பெண்ணு மூலமா ஆண்டவர் நாகமான குணப்படுத்துறாரு இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் உனக்குள்ள எத்தனை வியாதி இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைங்க ஸ்கூல்ல வேற யாருக்கோ இப்படிப்பட்ட பாதிப்பு இருந்தா நீ என்ன பண்ணணும்? உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், இயேசுவை பத்தி சொல்லணும். நீங்க ஒரு கருவியா இருக்கணும். இதே சரியா குட்டீஸ்? ஏசப்பா உங்களை வியாதிகளை குணப்படுத்த வல்லவரா இருக்கிறாரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்க கருத்தா மற்றவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். சரியா? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? யோவானை பத்தி பார்த்தோம். யோவான் எப்படி ஞானஸ்தானம் பெற்று
கொடுத்தாரு. ஜனங்களை எப்படி பாவத்திலிருந்து மீட்க எச்சரிப்பை கொடுத்தாரு. ஏசப்பா எப்படி பரிசுத்த ஆவியினால நிரம்பினாருன்னு நம்ம இன்னைக்கு தியானித்தோம். அவருடைய ஜப வாழ்க்கை, அவருடைய எல்லா விதமான அற்புதங்களை இன்னைக்கு நம்ம தியானித்தோம். சரியா குட்டீஸ்? இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை நீங்க வீட்டில் தியானிக்கணும். அவரை போல நம்ம ஜப வாழ்க்கை எப்படி இருக்கணும், நாம மற்றவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றத நம்ம அர்ப்பணிக்கணும். சரியா? ஓகே, அதுக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உங்க ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஏசப்பா. அப்பா, நீங்க பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியை போல நாங்களும் பரிசுத்தாவியினால ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுலையும் அப்பா ரஜா அற்புதங்களை செய்யறதுலையும் ஆண்டவரே ஜப வாழ்க்கையில நிரம்புறவர்களாகவும் பரிசுத்தாவியினால் நிரப்புறவர்களாகவும் அவர்களை மாற்றுங்க தகப்பனே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் மாற்றுங்க அப்ப. அபிஷேகத்துல நிறைகிறவர்களாய் மாற்றுங்க தகப்பனே. உமக்கென்று அவர்கள் எழும்ப நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களா மாற்றுங்க தகப்பனே ராஜா. அப்பா, தன்னுடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்யுங்க. போய் பேசுறதுல, திருடுறதுல, அப்பா மறைக்கிற காரியங்களில, பெற்றோருக்கு விரோதமாக செய்கிற காரியங்களில் அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாங்கப்பா. ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்குறாங்க தகப்பனே. அவர்களை தொடுங்க ராஜா. பேரண்ட்ஸை தொடுங்கப்பா. பேரண்ட்ஸுடைய அங்கலாய்ப்பை நீங்க அறிந்திருக்கிற தகப்பனப்பா. கீழ்ப்படியாம ஆண்டவரை எதிர்த்து பேசுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாந்த குணமுள்ளவர்களாய் மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரை பாதுகாப்பு கொடுங்கப்பா. ஸ்கூல் போகையிலும் வருகையிலும் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பிசாசின் வல்லமைகளுக்கும் தந்திரங்களுக்கும் அவர்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, அடுத்த வாரம் நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாம். ஓகே, பாய். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.